ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எல்லாம் விளக்கி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். இப்போ இந்த செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். பார்த்திங்களா, இதெல்லாம் போன மாதம் வாங்கிட்டு வந்த ஊதுபத்தி அதெல்லாமே அப்படியே இருக்குது. ஏன்னா போன மாதம்லாம் விளக்க வைக்கல இல்லையா, அதனால் அப்படியே இருக்குது. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஒதுங்க வச்சுட்டு அதெல்லாம் எடுத்து அடிக்கலாம் வாங்க. இதிலெல்லாம் பாருங்கள் சந்தனம் அந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. மஞ்சள், குங்குமம், கற்கண்டு இதெல்லாம் இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுருப்பேன். இருக்கிறதெல்லாம் அடுக்கி வச்சிடலாம். போன மாதம் ஊதுபத்தி வாங்கினேன். இந்த ஊதுபத்தி வாங்கினேன்னா எனக்கு 2 மாதம் கரெக்டாக வந்துடும். அதனால் 1 மாதம் விட்டு 1 மாதம் தான் இந்த ஊதுபத்தி வாங்குவேன். எப்பயும் திரி இந்த மாதிரி பாக்ஸில் இருக்கிறது வாங்கிக்குவேன். பஞ்சு திரி தான் இது. பாருங்கள், பஞ்சு திரி தான் இது. அதே மாதிரி இந்த மாதிரி திரியும் வாங்கி வச்சுக்குவோம். பாருங்கள், அடுத்தது இந்த சாம்பிராணி நான் எப்பயும் ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவேன். எப்பயும் யூஸ் பண்ண மாட்டேன். ஏதோ இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒன்று வாங்கி வச்சுக்குவேன். பாருங்கள், இதுவும் இந்த பாக்ஸ் தான். போன மாதம் இருந்தது இன்னும் 4 இருக்குது. 2 பாக்ஸ் வாங்கியிருந்தேன் 3 மாதத்துக்கு முன்னாடி. அது ஒன்றுத்தையும் வச்சு இது ஒன்று கொஞ்சம் இருக்குது. சாமி ரூமில் மட்டும் எனக்கு எப்பயுமே எதுவுமே நிரக்காக இருக்கணும். ஏன்னா ஒரு டைம் நம்ம வாங்க முடியாமல் போயிடும். அதனால் எப்பயுமே நான் மாதமே வாங்கிடுவேன். இருக்குது அப்படின்னு பேசாமல் இருக்க மாட்டேன். கற்பூரம் இதுவும் எனக்கு 2 மாதம் வரும். வீட்டில் நான் கற்பூரம் பொருத்த மாட்டேன். இந்த கருப்பாக அப்படியே பிடிச்சிக்குன்றதுனால வீட்டில் கற்பூரம் பொருத்த மாட்டேன். கோயிலுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போவேன். அதனால் இது எப்படியும் எனக்கு 2 மாதம் வரும். எப்பயும் இப்படி தான் வாங்குவேன் நான். இந்த சாம்பிராணி எப்பயுமே என்கிட்ட இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? எப்பயுமே இந்த மாதிரி நான் வாங்கி வச்சுக்குவேன். ஏன்னா இந்த மாதிரி சாமி பொருளெல்லாம் எப்பயுமே நம்மகிட்ட இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். அப்போ ஐயோ என்னடா தீந்துருச்சே நம்ம வாங்கணுமே அப்படின்ற ஒரு இதெல்லாம் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு மைண்டு வேண்டாம் அப்படின்றதுனால எப்பயுமே நான் வாங்கி வச்சுக்குவேன். இந்த கட்டி சாம்பிராணி தான் போடுவேன். கொட்டாங்குச்சி பற்ற வச்சு அதில் தான் அது போடுவேன். பாருங்கள், இதில் தூள் பண்ணி வச்சுக்குவேன். இதில் தூள் பண்ணி வச்சுக்குவேன். அது போடும்போது இதில் எடுத்து போட்டுக்குவேன். நெருப்பட்டியும் அப்படி தான் எப்பயுமே வாங்கி இந்த மாதிரி போட்டு வச்சுக்குவேன். கோயிலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, கோயிலுக்கு போயிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட நெருப்பட்டி கொடுங்க, கொஞ்சம் திரி கொடுங்க, அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. நம்ம வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போய் விளக்கு வைக்கணும். அதனால் எல்லாமே நான் கரெக்டாக வச்சுக்குவேன். எப்பயுமே சாமி ரூமை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும்னு நினைப்பேன். இதுவும் சாம்பிராணி தான். இது மஞ்சள் தூள் சாமிக்காக தனியாக வாங்குறது மஞ்சள் தூள். இது நெய் போன மாதம் வாங்கினேன். விளக்கு வைக்காதனால அப்படியே இருக்குது. பாருங்கள், இந்த பாட்டில் தான் வாங்குவேன். இதுலேயே கொஞ்சம் இருக்குது பாருங்கள். சரி, இது இருக்குதேன்றதுனால போன மாதம் இல்லை, அது முந்தின மாதம் கொஞ்சம் சின்னசாகவே வாங்கினேன். 2மே அப்படியே இருக்குது. இந்த மாதம் பூரா சரியாக போயிடும். நெய் வாங்க மாட்டேன் இந்த மாதம். இந்த மாதிரி கப்பெல்லாம் கூட வச்சுக்குவேன். கோயிலுக்கு நம்ம எப்போயோ பிரசாதம் எடுத்துகிட்டு போவோம். அப்போ போய் அவங்கக்கிட்ட கேட்க முடியாது இல்லையா, அதனால் நான் இந்த மாதிரியெல்லாம் கூட கப்புங்கெல்லாம் வாங்கி ரெடியாக வச்சுக்குவேன். எப்பவுமே இதெல்லாம் என்கிட்ட இருக்கும். திடீர்னு நம்மளுக்கு தோணும், ஒரு பிரசாதம் செஞ்சு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் சாமிக்கு அப்படின்னு. அப்போ போய் ஐயோ கடைக்கு ஓடணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் இதெல்லாம் நான் எப்பவுமே வாங்கி ரெடிமேடாக வச்சுக்குவேன். பாருங்கள், பச்சை கற்பூரம் இதுவும் எப்பவுமே என்கிட்ட இருக்கும். இது விளக்கெண்ணெய். பாருங்கள், இப்படி தான் நான் அடுக்கி பண்ணி வச்சுக்குவேன். இது இதுவும் திரி தான். எப்பவுமே என்கிட்ட இந்த திரி இதெல்லாம் கொஞ்சம்
நிறக்காவே இருக்கும் பாருங்கள். இது குங்குமம் உள்ளதா. அப்புறம் ஆயில் வாங்கிட்டு வந்தது போன மாதம், யூஸ் ஆகவே இல்லை பாருங்கள். அப்படியே இருக்குது. 2 பாட்டில் ஆயில் அப்படியே இருக்கு பாருங்கள். எனக்கு இந்த 2 பாட்டில் வந்து 1 மாதத்துக்கு வரும் எனக்கு. அது இல்லாமல் நான் தனியாக வந்து பேக்கெட்டில் இருக்கிறத வாங்கி கோயிலுக்கு கொடுத்துருவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி சின்னூர் பாக்கெட்டெல்லாம் வாங்கி வச்சுக்குவேன். ஏன்னா நம்ம பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போகிறோம் இல்லையா, அப்போ அங்கே கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எப்பயுமே தின்னூறு பாக்கெட்டு, மஞ்சள், குங்குமம் எல்லாமே வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோடய சாமி ரூம். இதுதான் என்னோடய சாமி ரூம் கபோர்டு. அந்த பக்கம் வந்து புக்ஸு, சாமிக்கு படிக்கிற புக்குங்க, விளக்கு, நெய் பாட்டிலு அதெல்லாம் அங்கே இருக்கும். ஏன்னா இங்கே இடம் பத்தாதுன்றதுனால அங்கே வச்சுருவேன். இந்த தின்னூரெல்லாம் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருவேன் பாருங்கள். தெரியுது, அந்த பச்சை பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். இங்கே இருக்குது, அதில் நிறைய தின்னூறு பேக்கெட் தான் இருக்கும். இந்த மாதிரி கிண்ணத்தில் மஞ்சள் தூள் கொட்டி வச்சுருவேன். இந்த பேக்கெட்டில் இருக்கிறது தான் போட்டுருவேன். நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதை எடுத்து நான் இதில் போட்டு வைக்க மாட்டேன். தனியாக அதுக்காகவே வாங்கி போட்டு வச்சுக்குவேன். மஞ்சளும் குங்குமம் பாருங்கள், 2மே தனித்தனியாக போட்டு வச்சுருவேன். நம்ம டக்குன்னு யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா கூட எடுத்து கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிற பாக்ஸ். இதில் குங்குமம், இதில் மஞ்சள், இதில் சந்தனம் இருக்கும். அபிஷேகம்லாம் பண்ணுவோம் இல்லையா, அப்போ நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் போடுறதுக்காக இது வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிற பாக்ஸ். இதுலேயும் எப்பயும் ஃபுல்லாக போட்டு வச்சுருவேன். இது வந்து கற்கண்டு பாருங்கள், டைமண்ட் கல்கண்டும் வச்சுருப்பேன், இதுவும் வச்சுருப்பேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து சாமிக்கு கொட்டி வைக்கிறோம் இல்லையா மஞ்சள் குங்குமம், அது ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், பச்சை கற்பூரம் போட்டு வச்சுக்கணும். பச்சை கற்பூரம் போட்டோம்னா அதில் வந்து பூச்சோ இந்த இதுவோ அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. அது மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 3-4 மாதம் வரைக்குமே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம உடனே அதை எடுத்து காலி பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம எடுக்க போகிறோம். அதனால் பச்சை கற்பூரம் போட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் என்னோடய இந்த கபோர்டு இதெல்லாம் இருக்கும். இதுவே கரெக்டாக போயிடுதுங்களா. அதுக்கு மேலே அதில் கசகசன்னு வைக்க முடியாது, அவ்வளோதான். பக்கம் இருக்க கபோர்டில் என்ன வச்சுருப்பேன்னா பாருங்கள், பஞ்சகவ்யம் விளக்கு, இதுலேயும் சாம்பிராணி இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் வெட்டி வேறு இருக்கும். இது பாருங்கள், மஞ்சள் தூள் பேக்கெட் அப்படியே இருக்கும் பாருங்கள். இது வந்து சாமி புக்கு நம்ம படிக்கிறோம் இல்லையா, அது மேலே எப்படி வச்சுருப்பேன். இதுவும் திரி தான் பாருங்கள், இதுவும் விளக்கு போடுற திரி தான். நான் வந்து இதை டெய்லி ஏற்ற மாட்டேன். செவ்வாய்க்கிழமை நம்ம வெத்தலை தீபம் போடுறோம் இல்லையா, அப்போ வந்து இது ஏற்றுவேன் பாருங்கள். நெய் பாட்டில் 2. இந்த கபோர்டில் இவ்வளோ தான் இருக்கும். இது வந்து நம்ம அம்மா, இது நம்ம வந்து வரலட்சுமி நோம்பு கும்பிடுவோம் இல்லையா, அது கும்பிட்டுட்டு அந்த கவரில் போட்டு நான் வச்சுடுவேன். அப்படியே வேறு எங்கேயும் வைக்க மாட்டேன், அங்கே தான் வச்சுடுவேன். ஏன்னா அங்கே தான் வந்து கால் போடாமல் எந்த இதுவும் இல்லாமல் அப்படியே கரெக்டாக அங்கே வச்சிடலான்ட்டு அங்கே கவரில் போட்டு வச்சுடுவேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சாமி ரூமில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே. இங்கே வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த தட்டிலெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு. இந்த டோரெல்லாம் இப்படி துடைச்சி விட்டுருந்தோம். நம்ம என்ன இந்த கை பிடிக்கிட்டெல்லாம் நம்ம அப்பப்போ அந்த டோரெல்லாம் இப்படி துடைச்சி விட்டுருந்தோம்.